வரவேற்பறை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் உங்கள் ஐஸ்வர்யா மற்றும் தினேஷ். ஸோ பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குது. அதே மாதிரி நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடியுமான்ற கேள்வி எல்லார் மனசுலையும் இருக்குது. ஸோ அந்த கேள்விக்கான பதில் தான் இன்னைக்கு வரவேற்பறையில் நம்ம கூட இருக்க விருந்தினர் நம்மக்கிட்ட சொல்ல போகிறார். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மீட் பண்ண போகிற கெஸ்ட் ஃபன் பை பிஸ்னஸ் கன்சல்டிங் பிரைவேட் லிமிடெடோட ஃபவுண்டர் அண்ட் பிரின்சிபல் கன்சல்டன்ட் திரு மணிகண்டன் தனபால் அவர்களை தான். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. ஸோ பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குது. உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, எல்லாருமே இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் நம்மளால் பண்ண முடியுமான்ற ஒரு டவுட்டும் இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது பண்ணி லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்போ வேலைக்கு போனால் ரொம்ப சேஃபான விஷயம். போகிறோம், மாதம் சம்பளம் வாங்குகிறோம், நம்ம வீட்டுக்கு வரோம். பட் பிஸ்னஸில் அந்த நிலையான வருமானத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் கூட விழுந்திருக்கு. ஸோ அப்படியும் இருக்கும்போது ஸோ இந்த துறையை ஆஸ் எ பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாக நீங்கள் தேர்வு செய்யணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 17 ஆண்டு காலமாக நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் ஒவ்வொரு பகுதியாக நான் வந்து பணிபுரிந்திருக்கேன். பல நிறுவனங்களுக்காக நான் வேலை செய்து இந்தியா லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் பார்க்கும்பொழுது இந்த எல்லா சர்வீசஸும் ஒரு பிஸ்னஸ்க்கு தேவைப்படுது. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும்பொழுது ஒரு பர்டிகுலராக ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு 8 வருஷம் 9 வருஷம் 10 வருஷம் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணி அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு பிஸ்னஸ்க்குள்ளே வராங்க. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள், பல முக்கியமான விஷயங்கள் தேவைப்படுது. என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட் ரிசர்ச். ஒரு மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 லட்ச ரூபா ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பிஃபோர் யூ இன்வெஸ்ட் இன் பிஸ்னஸ் யூ இன்வெஸ்ட் இன் ரிசர்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 25 லட்ச ரூபா ஒரு பிஸ்னஸில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 50,000மோ 1 லட்சமோ செலவு பண்ணி அந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, ஸோ அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, ஸோ இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா, காம்படிஷன் எப்படி இருக்குது, அந்த காம்படிஷனை நம்ம எப்படி ஓவர்ஹெட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி வந்து பல ஆங்கிளில் அந்த பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஓகே இந்த பிஸ்னஸில் பணம் போட்டால் நம்மளால் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் தான் பிஸ்னஸ்குள்ளேயே நம்ம போகணும். ஆனால் நம்ம வந்து முதல் தவறு என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணால் உடனே என்டர்ப்ரனர் ஆகிடுறது. ஸோ அதுக்கு வந்து நமக்கு பேசிக்காக நமக்கு தெரியலன்னாலும் அந்த எக்ஸ்பர்ட்ஸை வச்சு நம்ம யூஸ் பண்ணணுங்கிற ஃபஸ்ட்டு அந்த சிந்தனை வந்து நம்ம மக்கள்கிட்ட வளரணும். கண்டிப்பாக. ஸோ நம்மளோட பிஸ்னஸ் கன்சல்டிங் சர்வீசஸில் வி ப்ரொவைட் 360 டிகிரி சொல்யூஷன் ஃபார் அ பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்ம மார்க்கெட் ரிசர்ச்னு ஒரு பார்ட்டு பண்ணே ஆகணும். மார்க்கெட் ரிசர்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் பிஸ்னஸ் பிளான் அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரொஜெக்ஷன், ஒரு ரிப்போர்ட் மாதிரி இல்லாமல் ப்ராக்டிக்கலாக என்ன பாசிபிலிட்டி இருக்குது, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எங்கெங்கெல்லாம் செலவு பண்ண போகிறோம், நம்ம அடுத்த 3 மாதத்தில், அடுத்த 6 மாதத்தில், அடுத்த 3 வருஷத்தில் எங்கே இருக்க போகிறோங்கிற ஒரு பிளான் இருந்தால் தான் நம்ம ப்ரொசீட் பண்ணி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ரன் பண்ணும்பொழுது நம்ம எந்த இடத்துல நிற்கிறோங்கிறது கூட நமக்கு தெரியாது. நம்ம அடுத்தது என்ன பண்ணணுங்கிறது தெரியாது. அடுத்த மாதம் நம்ம என்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. பாஸ்ட்டு செலவு பண்ணது வந்து எதுக்காக பண்ணியிருக்கோங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இந்த விஷயங்கள் தான் வி நீட் டு ஹாவ் அ பிளான். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும், ஐஎஸ்ஓ வாங்கணும். ஸோ நம்ம வந்து மற்ற காம்படிட்டர்ஸ்க்கு நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும். ஸோ டிசைன் அப்படின்னு நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடுறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு டிடிபி ஆப்ரேட்டர் பண்ணுறதும் டிசைன் தான், ஒரு ஆட் ஏஜென்சி பண்ணுறதும் டிசைன் தான். ஓகே, ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பாக. இது 300 ரூபா 400 ரூபா கொடுத்து நம்மளால் பண்ண முடியும். ஒரு லோகோ பண்ணுறதுக்கு 40,000 சார்ஜ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, 4 lakh சார்ஜ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. வாட் மேக் எ பிக் டிஃப்ரென்ஸ்? அவங்ககிட்ட 40,000 இருக்கா 4 lakh இருக்கிறது தான் டிஃப்ரென்ஸு. ஏன்னா மக்களோட அவங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்ணோம், கண்டிப்பாக தரமும் நம்மளுக்கு தேவையில்லையா? கண்டிப்பாக. அதாவது வந்து இதனை இவன் கண் விடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா ஒரு டிடிபி ஆப்ரேட்டரால் ஒரு குவாலிஃபைடு ஒரு டிசைனை கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக முடியாது. ஸோ நீங்கள் காஸ்ட் கட்டிங்கிறது ஒரு பார்ட் நீங்கள் பேசினாலும் குவாலிட்டி ஜாப்க்கு நம்ம பே பண்ணி தான் ஆகணும். ஸோ நமக்கு வந்து ஒரு லோகோ க்ரியேஷன்லேருந்து அடுத்தது வந்து பிஸ்னஸ் ஐடென்டிட்டி கிட்டு, நம்மளோட பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் கிட்டு, இது மாதிரி இதுக்கு தேவையான கண்டென்ட்டு, ஒரு பிஸ்னஸை நம்ம வந்து காமிக்கணும், ப்ரொஜெக்ட் பண்ணணும், இன்னொருத்தருக்கு நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வி ஷுட் ஹாவ் அ ப்ரௌச்சர், லீஃப்லெட்ஸ், கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து டிசைன் முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் பார்த்தா
ஸ்க்ரீன் பிரிண்டிங் இருக்குது, ஃப்ளக்ஸோ இருக்குது, ஆப்செட் இருக்குது, கிரேவியர் இருக்குது, வெப் ஆப்செட் இருக்குது. ஸோ மெனி பிரிண்டிங் ப்ராசஸ் ஆர் தேர். நம்மளது வந்து ப்ராடக்ட் ஓரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வி நீட் அ பேக்கேஜிங் கவர் நம்ம எப்படி டிசைன் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ என்ன டைப் ஆஃப் பிரிண்டிங் ப்ராசஸ் நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஆனா நம்ம பலனை எதிர்பார்த்தானே கடமையை ஸ்டார்ட் பண்றோம். இப்போ பிசினஸ் ஆரம்பிக்கிறோம்னா இவ்வளவு ப்ராஃபிட் சம்பாதிக்கணுன்றதுக்காக தான் நம்ம பிசினஸ் எல்லாத்துக்குமே வந்து ஆரம்பிக்கிறோம். ஒரு டைமிங் கால்குலேஷன் இருக்குது. ஒரு 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 செடி ஒன்று நம்ம வைக்கிறோம், மரமாகும், அது வந்து காய் காய்க்கும், அதுக்கப்புறம் பழம் பழுக்கும். கண்டிப்பாக அது பழுக்கும். அதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்குல்ல. அப்ப அந்த பழமொழி எப்படி அதுக்கு சூட் ஆகும்? இல்லை, அந்த டைமிங்கிறது வி நீட். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இந்த இதுக்கு வந்து பலனை நம்பி தான் நம்ம வந்து ஒரு ஒர்க்கை செய்கிறோம். பட் இமீடியட்டாக கிடைக்கும், நாளைக்கே கிடைச்சிரும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் நாளைக்கே நமக்கு ப்ராஃபிட் வந்துடும் நினைக்கிறது தான் தவறு. கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அதுக்காக ஒர்க் பண்ணணும். வெயிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒர்க் பண்ணணும். அந்த ஹார்ட் ஒர்க், சின்சியாரிட்டி. இப்போ காலையில் வந்து ஒரு 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 சாதாரண டீ கடை வச்சுருக்கிறவங்க காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு அவங்க வந்து அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 4 மணிக்கு ப்ரிப்பேர் ஆகுது, 4:30க்கெல்லாம் அவங்க வந்து டீ வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் தூங்கி எழுந்துச்சு 9 மணிக்கு மேலே எழுந்திரிச்சு எனக்கு பிஸ்னஸ் இல்லைன்னு சொன்னால் அது நம்மளோட தப்பு இல்லையா? ஒரு சின்ன சாதாரண பிஸ்னஸ்க்கு நான் ஒரு கம்பேரிசன் சொல்கிறேன். கரெக்டான டைம்ல கரெக்டான வேலையை செஞ்சுட்டே வந்தா சின்சியாரிட்டி இருக்கணும், ஹார்ட் ஒர்க் இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் புட் டுகெதர் தான் நமக்கு ரிசல்ட். அதே மாதிரி வந்து நம்மளுடைய முதலீடு வந்து ஒரு 15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா முதலீடு போட்டுட்டு 200 கோடி ரூபாய்க்கு கனவு காண்றதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் பாசிபிள் இல்லையா? ஸோ 15 லட்ச ரூபாய்க்கு நம்ம முதலீடு பண்ணியிருக்கோம், இதுலேருந்து ஒரு 10% நமக்கு கிடைக்கும். ஆசைக்கு வந்து தெர் இஸ் நோ லிமிட். ஸோ ஆனா விரலுக்கேத்த வீக்கம் வேணும்ன்றீங்க. கண்டிப்பாக. அதாவது நம்ம என்ன முதலீடு பண்ணியிருக்கோமோ, என்ன பயிர் பண்ணியிருக்கோமோ, அதுலேருந்து தான் நமக்கு என்ன கிடைக்க போகுதுங்கிறது நமக்கு தெரிய போகுது இல்லையா? ஸோ நமக்கு வந்து என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்க போகுது. ஸோ இந்த ப்ரொஜெக்ஷன் வந்து முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஃபெயிலியர் உள்ள ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிறது வராது. ஸோ இந்த பிஸ்னஸில் நான் வந்து 20 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு இயர்லி 2 lakh rupees எனக்கு கிடைக்கும், 3 lakh rupees எனக்கு கிடைக்கும், 10% கிடைக்கும், 15% தான் எனக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது மைண்ட் செட் ப்ரிப்பரேஷன்ஸ். ஸோ 20 lakh போட்டுட்டு, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்குங்கிறது இன்னொரு பக்கம். அதாவது வந்து எனக்கு வந்து 2% கிடைச்சா போதும், எனக்கு ரிஸ்கே இல்லாத பிஸ்னஸ் வேணுங்கிறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ வந்து எனக்கு வந்து 20 lakhக்கு மாதம் 20 lakh நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. இட்ஸ் டிபெண்ட் அப்பான் த இன்வெஸ்டரோட மென்டாலிட்டி. நான் எந்த அளவுக்கு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் ரிஸ்கில் வைக்கலாம், எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வேணும், இது எல்லாமே ஒரு என்டர்பிரினர் பிஸ்னஸ் வரதுக்கு முன்னாடியே, எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே ஹி வாண்ட் டு டிசைட். எக்ஸாக்ட்லி. சரி, இப்போ நீங்க சொல்றீங்க ஒரு பிசினஸ் கன்சல்டன்ட் வந்து ஒரு பிசினஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு நபர், அவர் தான் எல்லாத்தையும் டிசைன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிலைமை எப்பத்துல இருந்து ஆரம்பிச்சது? ஏன்னா இப்போதான் வந்து அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிசினஸ் கன்சல்டன்ட்னு ஒரு விஷயமே கிடையாது. எல்லாம் அவங்கவுங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பிஸ்னஸ் லெவலில் இந்தியா டெவலப் ஆகிட்டு தான் இருந்துச்சு, நிறைய பிஸ்னஸ் வந்துச்சு. அதை பார்த்து தான் நம்மளுக்கு ஆர்வம் இருக்குது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின் போது. அப்போ புதுசாக எங்கேருந்து இந்த பிஸ்னஸ் கன்சல்டன்ட் முளைச்சாங்க? அது ஒரு பிஸ்னஸாக ஆக்கிறதுக்காக அது உருவாக்கப்பட்டதா, இல்லை அது உண்மையிலே மற்றவங்களுக்கு உதவுதா? ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்தவங்க பிஸ்னஸ் கன்சல்டன்டோட உதவியால் பிஸ்னஸ் பண்ணல, பிஸ்னஸ் வெற்றி பெறலை. தாராளமாக அன்னைக்கு இருந்த மக்கள் தொகையும் இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா வி ஆர் க்ரோயிங் வெரி ஃபாஸ்ட். அதே மாதிரி வந்து மேற்கத்திய நாடுகள், அயல் நாடுகள், யூஎஸ்ஆ இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் யூ வில் ஹாவ் அ கன்சல்டன்ட், யூ வில் ஃபைண்ட் அ கன்சல்டன்ட். கன்சல்டன்ட்ங்கிறது ஏன் வேணும்னா யூ நீட் அ எக்ஸ்பர்ட் டு கைட் யூ. உங்களுடைய நேரமும் பணமும் மிச்சப்படணும் அப்படின்னு சொன்னால் யூ நீட் அ கன்சல்டன்ட். உதாரணத்துக்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வீடு கட்டணும்னு முடிவு பண்ணால் நம்ம வந்து ஒரு மேஸ்திரியை ஹையர் பண்ணி கட்டிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து கல்வி வந்து இந்தியாவில் வந்து என்னைக்கு வந்து பூம் ஆச்சோ, இன்ஜினியர்ஸ் வந்தாங்க, பிஇ முடித்தாங்க, இன்ஜினியர்ஸ் வந்தாங்க. இன்றைக்கி யாராவது வீடு கட்டணுன்னா மேஸ்திரியை கூப்பிட்டு நம்ம வீடு கட்டுவோமா? வி நீட் அ எக்ஸ்பர்ட். அந்த பர்டிகுலராக அந்த வேலை செய்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டை ஹையர் பண்ணி தான் நம்ம எல்லா ஒர்க்குமே பண்ணுறோம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், எலும்பு உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் யூ வாண்ட் டு லுக் அப் ஃபார் சம் ஒன் ஸ்பெஷலிஸ்ட் இன் தட். ஸோ இதுதான் வந்து உண்மை. ஸோ எல்லாத்தையும் மக்கள் இப்போ வந்து பெஸ்ட்டாக தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. பெஸ்ட் அப்படின்னு இல்லை, யூ வாண்ட் டு கோ டு கரெக்ட் பிளேஸ். ஸோ சொல்யூஷன் அப்படிங்கிறது, பிஸ்னஸ்க்கான சொல்யூஷனுங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கும் போது ஐ வாண்ட் டு கெட் சம் ஒன் எல்ஸ் அட்வைஸ். இப்போ ஜென்ரலாக வந்து யாருமே வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸில் வந்து 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் யூ நெவர் ஓப்பன் அப் யுவர் ட்ரேட் சீக்ரெட் டு அனதர் பர்சன். நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ் சீக்ரெட்டாக சொல்லிக் கொடுக்க மாட்டீங்க, நீங்கள் வந்து பிஸ்னஸ் அவருக்கு டீச் பண்ண மாட்டீங்க. இது ஜென்ரலாக மக்கள் எல்லார்ட்டுமே இருக்குது.
இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை மக்கள் வச்சுக்கிட்டு எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, எதில் போட்டால் லாபம் வரும் அப்படிங்கிறது தெரியாமல் பணம் வந்து முடங்கி போயிருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிஸ்னஸ் கன்சல்டன்ட் நிறைய பேர் வரணுங்கிறதுக்காக ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து வல்லரசாகணும், இந்தியா வந்து நிறைய வந்து பிஸ்னஸ் பண்ணாதான், நிறைய பேர் பிஸ்னஸ்குள்ளே வந்தால் தான் இந்தியாவோட வளர்ச்சி வந்து வரும் அப்படிங்கிறதுக்காக, இந்தியாவோட வளர்ச்சி பாதையை கொண்டு வரணுங்கிறதுக்காகவும், பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் கன்சல்டன்ட் வேணுங்கிறதுக்காகவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ என்னென்னா, எக்கனாமி டெவலப் ஆகணும், இந்தியாவோட எக்கனாமி வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும்னு சொன்னால் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணணும். பிஸ்னஸ் தெரியாததுனால முடங்கி போய் முதலீடுகள் கிடக்கு. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் எல்ஐசி ப்ரீமியம் வந்து ஒரு குவார்ட்டருக்கு ஆன் அண்ட் ஆவரேஜ் அப்ராக்சிமேட்லி 600 to 700 crores வந்து ஒரு குவார்ட்டர்லி ப்ரீமியம் கட்டுறாங்கன்னு ஒரு டேட்டா பேஸ். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு தஞ்சாவூர் மாவட்டம்ங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்ட். இந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ள ஒரு 700 கோடியிலேருந்து 800 கோடி ரூபா ஒரு குவார்ட்டருக்கு எல்ஐசி ப்ரீமியமே கட்டுறாங்கன்னு சொன்னால், மக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து சேவிங்ஸை அந்த அளவுக்கு சேர்த்து வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுனாலும் we need a expert to do that. பிஸ்னஸ் கன்சல்டன்ட்ங்கிறது அங்கேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இனி யூஎஸ்லேயோ யூகேலேயோ போயிட்டு ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணால் ஒரு கன்சல்டண்ட்டை ஹையர் பண்ணி தான் அவங்க பண்ணுறாங்க. ஓகே. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இயல்பாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னால் கையில் பணம் இருந்தால் உடனே என்டர்பிரனர் ஆயிடுறாங்க. நமக்கு தெரியும், நம்ம பார்த்துக்கலாம். அது ஒரு பகுதி. ஓகே சார், இப்போ நீங்க சொல்றீங்க ஒரு பிசினஸ் கன்சல்டன்ட் இப்படிதான் வந்தாங்கன்ற விஷயம் நீங்க சொல்றீங்க சார். பட் ஒரு பிசினஸ் கன்சல்டன்ட்டோட ஒரு ரோல் வந்து அவங்க பிசினஸ் செட்டப் பண்ணும்போது ரொம்ப மேக்ஸிமமா இருக்கு. ஏன்னா நீங்க நிறைய சொல்யூஷன்ஸ் கொடுக்குறீங்க, நிறைய ஐடியாலஜிஸ் கொடுக்குறீங்க, ஃபினான்ஷியல் சப்போர்ட் எல்லாமே கொடுக்குறீங்க. பட் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாலே வந்து தே கேன் பி அ கிரைசிஸ். அந்த பிசினஸ் ஆரம்பிக்கிற ஒரு பர்சனுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு ப்ராப்ளமோ இல்லை அட் டைம் வந்து பிசினஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆகுற ஒரு லெவல் வரலாம். ஸோ அந்த டைம்ல ஒரு பிசினஸ் கன்சல்டன்ட்டோட ரோல் எப்படி இருக்கு? அதுதான் சொல்றேன். இப்போ நான் வந்து 10 ஆண்டுகளாக நான் ஒரே தொழில் தான் செய்கிறேன். எங்கள் அப்பா இந்த பிஸ்னஸ் தான் பண்ணாங்க, எங்கள் தாத்தா இந்த பிஸ்னஸ் தான் பண்ணாங்க, இப்போ நானும் இதை தான் பண்ணிட்டு இருக்கேன். கடந்த 40 வருடமாக நாங்கள் ஒரே பிஸ்னஸில் தான் இருக்கோம். அப்படின்னாலும் ஒரு 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 100 எம்ப்ளாயி எங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. வருஷத்துக்கு நாங்கள் வந்து ஒரு 5 கோடியிலேருந்து 6 கோடி ரூபா வந்து நாங்கள் வந்து டர்ன் ஓவர் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து ஒரு 75 lakh வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்குது, ஆன் ஆவரேஜ் கிடைக்குது. அப்படின்னாலும் ஸோ இவங்களுக்கு வந்து இவங்களோட டொமைன் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அந்த டொமைனில் தே ஆர் வெரி ஸ்ட்ராங். பிகாஸ் 40 வருஷமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த டொமைனில் அவங்களுக்கு வந்து நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்குது, மார்க்கெட் ரிசர்ச் பண்ணணும். ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்னா தான் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ எக்ஸிஸ்டிங்காக நம்ம மார்க்கெட் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம ஒரு மார்க்கெட் ரிசர்ச் பண்ண முடியும். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, கிரைசிஸ், எம்ப்ளாயி, இவர் 100 பேர் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் இந்த ஆர்கனைசேஷனோட ஹெல்த் எப்படி இருக்குது, எம்ப்ளாயீஸ்லாம் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன கொடுத்தா அவங்க வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு, இப்போ 5 கோடி ரூபா நடக்கிற பிஸ்னஸை 10 கோடி ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போகணும். அப்படிங்கும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஆர்கனைசேஷனுக்குள்ளே, ஸோ ஓல்டு தாட்ஸ் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா, ட்ரெண்ட் அண்ட் டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணலையா, எங்கே ப்ராப்ளம் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு நம்மளால் சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியும். ஓகே. ஸோ நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொல்லும் போதே எங்களுக்கு தெரியுது, அதாவது வந்து ஒரு பிஸ்னஸ் கன்சல்டன்ட் மூலமாக பிஸ்னஸ் மட்டும் டெவலப் ஆகாது, எல்லா பிஸ்னஸும் டெவலப் ஆச்சுன்னா இந்தியாவே டெவலப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் நிறைய பிஸ்னஸஸ்க்கு பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாக இருக்கணும். ஸோ இந்தியா டெவலப் ஆக நீங்களும் ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் சார். நன்றி.